வணக்கங்க. தென்னை மரத்துக்குள்ள ஊடுபயிர் அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? நல்ல விஷயம். தாராளமா பண்ணலாம். அதுவும் இந்த காலத்துல ரொம்ப நல்லது. சரிங்களா? அதாவது இன்னும் நமக்கு இலைகள்லாம் வந்து மூடுறதுக்குள்ள நம்ம போதுமான அளவுல உள்ள உழுது என்ன பயிர் வேணாலும் பண்ணலாம். இப்ப காய்கறிகள் அல்லது வந்து காய்கறி விவசாயம்னா எது வேணாலும் பண்ணலாம். அதே மாரி மரப்பயிர்கள் மாரி வைக்கிறீங்கன்னா, அது பேர் என்ன? அ செடி முருங்கை மாரி வைக்கலாம். சரிங்களா? இது நல்லது. இது நல்லது. சரிங்களா? ஆனா, ம் நீங்க என்ன ஒண்ணே ஒண்ண கவனிக்கணும் அப்டின்னா, உங்கள்ட்ட வந்து என்ன பிரச்சனை அப்டின்னா, இப்ப நீங்க ஏற்கனவே இருக்கிற தென்னை மரத்துக்கே சரியா அதுக்கான உணவுகள குடுக்காம, இப்படி வச்சிருக்கீங்க. அதனால முறையான பராமரிப்பு இல்லாம. இதுல கொண்டு போய் நம்ம காய்கறி போட்டோம்னா, ஒரு ஏக்கர்ல இருக்க வேண்டிய பயிர்களோட எண்ணிக்கை கூடுச்சுன்னா, உணவும் கூடணும். அப்ப உணவு கூடலன்னா, தப்பா போயிரும். புரியுதுங்களா? அப்ப இன்னும் மோசமா போயிரும் அதோட வளர்ச்சி. எல்லாமே மோசமா போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க அந்த மனநிலை வச்சுக்கணும். இருக்கிற பயிர நல்லா வளர்க்கணும். அல்லது இப்ப நம்ம ஊடுபயிர் போடுறோம்னா, அது இல்லாத ஒட்டுக்கா எல்லாத்துக்குமே சரியான கவனம் குடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். சரிங்களா? நான் சொல்ல வர பாயிண்ட் ஓகேங்களா? நம்ம குழுல குடுக்க இயற்கை விவசாயம் பண்றீங்கன்னா, நம்ம குழுல குடுக்கக்கூடிய அட்டவணைப்படி அடி உரம் குடுத்து, மேல் உரம் குடுத்து அப்படி பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. அது ம தென்னை மரத்துக்கு. அது இல்லாத மத்த பயிருக்கும் நம்ம வேணுங்கிறத குடுக்கணும். சரிங்களா? எது வளர்க்க போறீங்கன்னு முடிவு பண்ணுங்க. அதுக்கேத்த மாரி வளர்த்து கொண்டு